Hello children. So today இன்னைக்கு நாம different types of graphs and what are their uses அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் displacement, velocity, acceleration அப்படினா என்னன்னு பார்த்துப்போம். அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் என்னன்னு லிஸ்ட் எழுதிருக்கோம். அண்ட் பேசிக்காக கொஞ்சம் ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம கிராஃப் நம்மளுக்கு எப்படி ஈஸியாக இந்த மாதிரி குவான்டிட்டிஸை என்ன குவான்டிட்டிஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது நம்ம மெஷர் பண்ணுற குவான்டிட்டிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுது. இந்த கிராஃபோட ஷேப்பை வச்சு நம்ம எப்படி அந்த டைப் ஆஃப் மோஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கலாம், இல்லைன்னா இட் மே அண்டர்கோ யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகுது அப்படின்னா வெலாசிட்டி மாறவே இல்லை. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி இல்லைன்னா acceleration is zero, because நம்மளுக்கு acceleration definition என்ன பாருங்க, acceleration is change in velocity divided by time taken. So change in velocity zero na acceleration zero. So what is uniform motion? Uniform motion na ரெண்டு criteria, அதோட velocity constant இருக்கணும், acceleration zero இருக்கணும். இன்னொன்று uniformly accelerated motion அப்படின்னா acceleration is constant, velocity keeps on changing. இந்த மூணு டைப்பை பற்றி பார்ப்போம். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னா அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் என்ன மாதிரி இருக்கலாம். எஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், டீனா டைம் எப்படி இருக்கலாம் அந்த கிராஃப்னு பார்த்தோம்னா டைம் ஆக்சஸ்லேயே கோயின்சைட் ஆகியிருக்கலாம். அப்படி இருந்தால் என்ன அர்த்தம், ஆப்ஜெக்ட்டு ஆரிஜின்லேயே ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை டைம் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்கலாம் அப்படின்னா ரெஸ்ட்டில் தான் இருக்குது, பட் ஆரிஜினில் இல்லை, ஆரிஜின்லேருந்து கொஞ்சம் தூரத்தில், ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ரெஸ்ட்லேயே இருக்குது, நகரில் அதோட பொசிஷன் மாறாமல் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு விடி கிராஃப் வரைஞ்சால் எப்படி இருக்கும், அது ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால வெலாசிட்டி ஜீரோ, அதனால் ஜீரோ ஆக்சஸோடையே கோயின்சைட் ஆகிருக்கு. வெலாசிட்டியே ஜீரோனா ஆக்சலரேஷன் டைம் கிராஃபும் ஜீரோ ஆக்சஸோட கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு எஸ்டி கிராஃப் எப்படி இருக்கும், விடி கிராஃப் எப்படி இருக்கும், ஏடி கிராஃப் எப்படி இருக்கும். யூனிஃபார்ம் மோஷன் அண்டர்கோ பண்ணால் இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன சொன்னோம், யூனிஃபார்ம் மோஷன்னா ஒரு செகண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 1 மீட்டரில் இருக்குது, 1 செகண்டுக்கு நேரம் 1 மீட்டர், 2 செகண்டில் 2 மீட்டர், கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். 3 செகண்ட் பார்த்தா 3 மீட்டரில் இருக்குது, அப்படி இருந்தால் அது யூனிஃபார்ம் மோஷன். அப்போ அதுக்கு எஸ்டி கிராஃப் எப்படி இருக்கும், இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் inclined at an angle to the time axis, straight line making an angle to the time axis. இது எஸ்டி கிராஃப். விடி கிராஃப் எப்படி இருக்கும், யூனிஃபார்ம் மோஷன் டெஃபினிஷனே தெரியுது, வெலாசிட்டி இஸ் அ கான்ஸ்டன்ட், இப்போ வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏடி கிராஃப் எப்படி இருக்கும், ஆக்சலரேஷன் இஸ் ஜீரோ, அதனால் ஜீரோ ஆக்சிஸோட டைம் ஆக்சிஸோடைய கோயின்சைடாக இருக்குது. ஸோ யூனிஃபார்ம் மோஷனில் எஸ்டி கிராஃப், விடி கிராஃப், ஏடி கிராஃப் அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். யூனிஃபார்மலி ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக அப்படின்னா வெலாசிட்டி கீப்ஸ் ஆன் இன்க்ரீஸிங். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் எப்படி இருக்குன்னா நம்ம பேரபலால் ஒரு பார்ட் மாதிரி இருக்கும், குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் அது, அதனால ஒரு பேரபலால் ஒரு பார்ட் மாதிரி ஒரு கர்வ்டாக இருக்கும். இப்போ வெலாசிட்டி யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகுது, பார்த்தா இது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வித் அன் ஆங்கிள் டு த டைம் ஆக்சிஸ். ஆக்சலரேஷன் இஸ் அ கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் யூனிஃபார்மலி ஆக்சலரேட்டட் மோஷன். நாம் இந்த 9th 10th லெவலில் இந்த 3 டைப் ஆஃப் மோஷன் தான் பார்க்குறோம். ஸோ என்ன ஷேப்பில் இருந்தால் நம்ம என்ன டைப் ஆஃப் மோஷனுங்கிறத ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரெயிட் லைன் வித் எ ஸ்லோப் அப்படின்னா உடனே பார்த்துட்டு டக்குன்னு டிசைட் பண்ணக்கூடாது, எக்ஸில் என்ன ஒயில் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த ஷேப்பில் 2 கிராஃப் இருக்குது. எஸ்டி கிராஃப் இந்த ஷேப்பில் இருந்தால் யூனிஃபார்ம் மோஷன், விடி கிராஃப் இந்த ஷேப்பில் இருந்தால் யூனிஃபார்மலி ஆக்சலரேட்டட் மோஷன். பாருங்க, இந்த ஷேப்பில் 3 கிராஃப் இருக்குது. எஸ்டி கிராஃப் எப்படி இருந்தால் ரெஸ்ட்டு, விடி கிராஃப் எப்படி இருந்ததுன்னா யூனிஃபார்ம் மோஷன், ஏடி கிராஃப் எப்படி இருந்ததுன்னா யூனிஃபார்மலி ஆக்சலரேட்டட் மோஷன். ஸோ வெறும் ஷேப்பை மட்டும் பார்த்துட்டு நம்ம அது என்ன மோஷன் டிசைட் பண்ணக்கூடாது. எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், அப்புறமா ஷேப்பை பார்க்கணும், அதை வச்சு நம்ம டைப் ஆஃப் மோஷனை ஐடென்டிஃபை பண்ணலாம். சரி, ஓகே. இந்த கிராஃப்லாம் வரைகிறதுனால நமக்கு என்ன யூஸு, ஏன்னா எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், அதை இது படிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ இந்த கிராஃப்னால என்ன யூஸு அப்படின்னு பார்த்தோன்னா, விடி கிராஃப்னால 2 யூஸ் இருக்குது. ஏடி கிராஃபுக்கும் எஸ்டி கிராஃபுக்கும் ஒரு யூஸ் தான்.
எஸ்டி கிராஃபினுடைய ஸ்லோப் கால்குலேட் பண்ணினா, ஸ்லோப்புனா என்ன? tan தீட்டா. தீட்டானா இது டைம் ஆக்சிஸோடு மேக் பண்ணுற ஆங்கிள். tan தீட்டா வேணும்னா என்ன பண்ணுவோம்? நான் ஒரு ட்ரையாங்கிள் அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு போடலாம். ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது? எஸ் இருக்குது. அட்ஜசன்ட் சைடில் டி இருக்குது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். பை டெஃபினிஷன் அது என்ன? அது வெலாசிட்டிக்கு ஈக்குவல். ஸோ நான் இந்த கிராஃபுக்கு tan தீட்டா கண்டுபிடிச்சா எஸ்டி கிராஃபினுடைய tan தீட்டா விச் இஸ் நதிங் பட் த ஸ்லோப், அது எனக்கு வெலாசிட்டியே கொடுக்கும். ஸோ வெலாசிட்டி நான் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் இல்லை, அதோடைய tan தீட்டா எடுத்தாலே போகும். அந்த ஆங்கிள் 30 டிகிரி அப்படின்னா tan 30 அதுதான் அதோட வெலாசிட்டி. அது 45னா tan 45 அதுதான் அதோடைய வெலாசிட்டி அப்படின்னு டக்குன்னு பார்த்த உடனே சொல்லிடலாம். ஸோ எஸ்டி கிராஃபோட யூஸ் என்ன? ஸ்லோப் ஆஃப் த எஸ்டி கர்வ் gives the velocity. Slope of the ST curve gives the velocity. புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை கணக்கு போட்டால் தான் புரியும். போடலாம். முதல் தேரியை பார்த்துட்டு விடி கிராஃப் பார்த்தோன்னா ரெண்டு யூஸ் இருக்கு. விடி கிராஃபுக்கு ஸ்லோப் எடுத்தோம்னா, அதாவது tan தீட்டா எடுத்தால் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் அது ஆக்சலரேஷன் கொடுக்கும். ஸ்லோப் ஆஃப் த விடி கிராஃப் gives ஆக்சலரேஷன். விடி கிராஃபோடைய ஏரியா அண்டர் த கர்வ். ஏரியா அண்டர் த கர்வ்னா அந்த கோட்டுக்கும் இந்த டைம் ஆக்சிஸ்க்கும் நடுவில் இருக்குது ஏரியா. பாருங்க, அது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அதுக்கு ஏரியானா என்ன? லென்த் இன்ட்டு பெர்த், டி இன்ட்டு வி. வி இன்ட்டு டி போட்டால் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். ஸோ ஏரியா அண்டர் த விடி கர்வ் gives the displacement. Slope of the VT curve gives acceleration. ST curveக்கு ஸ்லோப் எடுத்தால் வெலாசிட்டி கிடைக்கும். விடி கர்வுக்கு ஸ்லோப் எடுத்தால் ஆக்சலரேஷன் கிடைக்கும். விடி கிராஃப்க்கு இன்னொரு யூஸ் இருக்குது. என்ன? ஏரியா அண்டர் த கர்வ் எடுத்தால் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். நல்லா மனசில் வச்சுக்கிங்க. இப்போ கணக்கு போடும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஏடி கிராஃப்க்கு ஒரு யூஸ் தான். ஏரியா அண்டர் த கர்வ் அப்படின்னா ஏ இன்ட்டு டி. ஏ இன்ட்டு டி வில் பி சேஞ்ச் இன் வெலாசிட்டி. பிகாஸ் நமக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். இந்த டைமை நம்ம கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ஏ இன்ட்டு டி இஸ் சேஞ்ச் இன் த வெலாசிட்டி. ஸோ பார்க்கலாம், வாட் ஆர் த யூசஸ். பாயிண்ட் நம்பர் 1 எழுதிக்கலாம் நீங்கள் அதற்கு தனியாக ஃபார்முலா லிஸ்ட்டில். யூசஸ் ஆஃப் த கிராஃப். ஸ்லோப் ஆஃப் த எஸ்டி கர்வ் gives velocity. Point number 2, 2a. Slope of the VT curve gives acceleration. Area under the VT curve gives displacement. This is B. 2 and A, B 2 point. A point is slope of the VT curve gives acceleration. B point is area under the VT curve gives displacement. AT curve. Point number 3. Area under the AT curve gives change in velocity. ஸோ இதை நம்ம பேஸாக வச்சுட்டு கொஞ்சம் கணக்கு போட போகிறோம். ஸ்லோப்புனா எப்படி எடுக்கிறது முதல்ல பார்க்கலாம். நீங்கள் 10th கிளாஸில் ஸ்ட்ரெயிட் லைன், 9th 10th ஸ்ட்ரெயிட் லைன் வாங்கியிருப்பீங்க மேத்தமெட்டிக்ஸில். என்ன ஈக்குவேஷன் இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு? y is equal to mx இல்லைன்னா y is equal to mx plus c அப்படின்ட்டு இருக்கும். We'll be having y is equal to mx. Then y is equal to mx plus c. Y is equal to mx na inga y இது x, இது ஆரிஜின்லேருந்து ஒரு ஆங்கிள் இருக்கு தீட்டா. இந்த tan தீட்டாவை கண்டுபிடிச்சோன்னா என்ன ஆன்சர் வரும்? m ஆன்சர் வரும். அதான் ஸ்லோப். m is the slope. y is equal to mx plus c னா அந்த கிராஃப் எப்படி இருக்கும்? அதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான், பட் ஒரு y இன்டர்செப்ட் இருக்கும். cன்ற இடத்துலேருந்து ஸ்டார்ட். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு, திஸ் இஸ் சி இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம ஸ்லோப் எடுத்தோம்னா இந்த தீட்டா போட்டு tan தீட்டா எடுத்தால் இந்த tan தீட்டாவும் எம்முக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன எஸ்டி கிராஃப் இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் இதுக்கு ஈக்குவேஷன் என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒய்க்கு பதிலாக எஸ் இஸ் ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் கே இன்ட்டு டி இப்படின்னு ஈக்குவேஷன் இருக்கு. அப்போ அந்த கே தான் அதோட ஸ்லோப். ஸ்லோப் எதுக்கு ஈக்குவல்? எஸ்டி கிராஃபோட ஸ்லோப்பு வெலாசிட்டிக்கு ஈக்குவல்.
So for example, if நான் சொல்றேன் s is equal to 5t. This equation describes the motion of the object. What is the velocity of the object? அப்படின்னு கேட்டால் கணக்கு ஒன்றும் போட வேண்டாம். நேராக ST கிராஃபோட ஸ்லோப் இது என்ன ஃபார்மில் இருக்குது? y is equal to mx ஃபார்மில் இருக்குது. m தான் ஸ்லோப்பு, m இருக்கிற இடத்துல 5 இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டி இஸ் 5 மீட்டர் per செகண்ட் சொல்லிடலாம். இன்னொரு கொஸ்டின் சொல்லும், ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் s is equal to 3t plus 9. s is equal to 3t plus 9 describes the motion of the object. What is the speed velocity of the object அப்படின்னு கேட்டால் இதை எந்த ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது? y is equal to mx plus c மாதிரி இருக்குது. அதில் m இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ m represents what? m is nothing but tan theta, which is nothing but the slope. ST கிராஃபோட ஸ்லோப் எதை கொடுக்கும்? This is the velocity. So m பிளேஸில் 3 இருக்குது. mனா tan theta, tan thetaனா ஸ்லோப்பு. அப்போ ஸ்லோப்பு தான் வெலாசிட்டி. அப்போ 3 இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ஈக்குவேஷனை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் அதோட ஸ்லோப் என்னன்னு. ஸோ மேத்தமேட்டிக்ஸில் படிக்கிறதும் இங்கே இருக்கிறதும் நம்ம தெரிஞ்சிடும் கம்பேர் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ இந்த கிராஃபை யூஸ் பண்ணி எப்படி கணக்கு போடலாம் அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கலாம். இன்னைக்கான ப்ராப்ளம் நம்பர் 1. The velocity time graph of a particle moving along a straight line is as shown in the diagram. X-axis time in seconds. Which scale வந்து 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 வரைக்கும். y-axisல velocity in meter per second. யாருக்கு என்ன கிராஃப் இது? VT கிராஃப் நல்லா போடுங்க. y-axisல 5, 10, 15, 20, 25 அப்படி. 2க்கு நேராக 5, 4க்கு நேராக 10, 6க்கு நேராக 15, 8க்கு நேராக 20. So that your straight line on. அப்புறம் நாங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போன வெலாசிட்டி 10ல் வந்து எவ்வளோவா குறைஞ்சிருக்கு? 10 தான் குறைஞ்சிருக்கு. 10,10. அப்புறம் 14 வரைக்கும் இதே ஸ்பீட்லேயே போயிருக்கு. 14 செகண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா யூனிஃபார்மாக குறைஞ்சி 18ல் அது ரெஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த கிராஃபை O, A, B, C, D வச்சு. ஸோ 0லேருந்து 8 செகண்ட்ஸ் வரைக்கும் வெலாசிட்டி யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுது. திஸ் இஸ் யூனிஃபார்மலி ஆக்சலரேட்டட் மோஷன். வெலாசிட்டி யூனிஃபார்மாக குறைஞ்சிட்டே வருது. யூனிஃபார்மலி டெசலரேட்டட் மோஷன். Velocity constant or uniform motion, again uniformly decelerated motion. So OA is uniformly accelerated motion, AB is uniformly decelerated motion, BC is uniform motion, constant velocity, CD is uniformly decelerated motion. So இது மாதிரி ஒரு velocity time graph for object இப்படி இருக்கு. இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? கால்குலேட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பிட்வீன் t is equal to 0 seconds to t is equal to 8 seconds. Displacement from t is equal to 0 seconds to t is equal to 8 seconds அப்படி கேட்டாங்கன்னா VT கிராஃப்லேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? திருப்பி ஃபார்முலாவில் பாருங்கள். Area under the VT curve gives the displacement. Area under the VT curve gives the displacement. So இதை எங்கே பார்க்கணும்? ஃபுல் கர்வ்னு பார்த்துக்கூடாது. நம்ம 0லேருந்து 8 செகண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ 8 செகண்ட்ஸில் எங்கே இருக்குது பார்க்கணும்?
ஸோ இந்த ஏரியா மட்டும்தான் அந்த கிராஃபுக்கும் 8 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்க கர்வுக்கும் டைம் ஆக்சஸ்க்கும் நடுவில் இருக்க ஏரியா. நான் ஷேட் பண்ணியிருக்கேன். என்ன ஷேப்பில் இருக்குது? ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த ஏரியா OA இதை எம்னு வச்சுக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு OAM. அந்த ஏரியா என்ன ஷேப்பில் இருக்குது? இட் இஸ் இந்த ஷேப் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ half into B into H இந்த ஃபார்முலா ட்ரையாங்கிளோடைய ஏரியாவுக்கு. half போட்டுக்கலாம். இங்கே பேஸ் எவ்வளோ? 8 - 0 8. ஹைட் எவ்வளோ? 20 - 0 20. ஸோ கேன்சல் பண்ணால் 80. யூனிட் பார்க்கலாம். என்ன பார்க்கணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால மீட்டர். ஸோ அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் 0 to 8 seconds is 80 மீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஏரியா அண்டர் த கர்வ். So suppose what is the displacement from t is equal to 0 seconds to t is equal to 10 seconds கேட்டால் இது வரைக்கும் படிக்கணும். பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ப்ளஸ் இது ஒரு ரெக்டாங்கிள் ப்ளஸ் இது ஒரு ட்ரையாங்கிள் போடலாம். இல்லை ட்ரையாங்கிள் ப்ளஸ் ட்ரபீசியம்னு வச்சுட்டு போடலாம். half h into a plus b. உங்களுக்கு என்ன சௌகரியமோ எது வரைக்கும். இப்போ சப்போஸ் 0 to 16 seconds 18 seconds கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும்? இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரபீசியம், திரும்ப இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அது வரைக்கும் ஃபுல் ஏரியாவும் போடணும். எவ்வளோ செகண்ட்ஸ் வரைக்கும் கேட்குறாங்களோ அந்த ஏரியா என்ன ஷேப்பில் இருக்கோ அதை பிரிச்சுக்கலாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில். இது ஏரியா 1 ஏரியா 2 அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கால்குலேட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த VT கிராஃப். சப்போஸ் இதிலேயே நான் ஒரு கொஷின் கேட்குறேன். வாட் இஸ் தி ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் acceleration during the time from 14 seconds to 18 seconds. 14 seconds லேருந்து 18 seconds இல்லைன்னா 0 to 8 செகண்ட் எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். 0 seconds to 8 seconds acceleration அப்படின்னு கேட்டால் ஃபார்முலாவை திருப்பி பாருங்கள். VT கிராஃப்லேருந்து ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்லோப் ஆஃப் த VT curve gives acceleration. ஸோ 0லேருந்து 8 செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த ஷேப்பில் இருக்குது. இதுக்கு ஸ்லோப் வேணும்னா இந்த ஆங்கிள் தீட்டா போட்டுக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan theta is equal to opposite side எவ்வளோ? 20 - 0 20 divided by adjacent side 8 meter per second square. Suppose what is the acceleration during the time from 14 seconds to 18 seconds அப்படின்னு கேட்டா. ஸோ 14 to 18 செகண்ட்ஸில் இதுதான் கர்வ். ஸோ கர்வ் எப்படி இருக்குது? CD இருக்குது. இங்கே தீட்டா போட்டுக்கலாம். ஸோ இது தீட்டா 1 இது தீட்டா 2. tan theta 2 is equal to opposite side. ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குது. டெசலரேஷன் ஆச்சு. ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இந்த வேல்யூ பார்த்தோன்னா 10 - 0 10 divided by the adjacent side 2. 18 - 4 is 4 meter per second square. But என்ன பண்ணணும்? ஸ்லோப் இப்படி இருக்கிறதுனால this is negative acceleration, negative sign. So positive acceleration na positive symbol, negative acceleration. அது ஏன் நெகட்டிவ் வருதுன்னா the final value minus initial value 0 - 10 ன்னு போடும். இப்போ இங்கே போடும்போது 20 - 0 போட்டோம் இல்லையா? ஒய்யோட வேல்யூ தான். இது ஃபைனல் போர்ஷன் இஸ் A, இனிஷியல் போர்ஷன் இஸ் 0. 20 - 0 போட்டோம், அதனால் +20 வருது. இங்கே இது இனிஷியல் போர்ஷன், இது ஃபைனல் போர்ஷன் இஸ் 0 - 10. ஸோ அதனால் இங்கே -10 மேலே வருது. ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஆர் டெசலரேஷன். சரியா? இப்போ இதில் நீங்கள் யூ கேன் செக் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பிட்வீன் 2 and 12 seconds. This third question எடுத்துக்கலாம். Distance traveled between 2 seconds. Displacement from 2 seconds to 12 seconds அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன செய்யணும்? 2 seconds to 12 secondsனால் நான் வச்சுக்கிறேன். அப்போ என் டிஸ்டன்ஸ் வேணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா நம்ம என்ன ஏரியா அண்டர் த கர்வ். அப்போ 2 செகண்ட்ஸ்க்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். 12 செகண்ட்ஸ்க்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். இது ரெண்டுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிற ஏரியா
எப்படின்னா பிரிக்கணும் பாருங்க. இப்போ யூ கேன் டிவைட் திஸ். இது ஒரு ட்ரபீசியமாக எடுத்துக்கலாம், இது ஒரு ரெக்டாங்கிளாக எடுத்துக்கலாம், இது ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரபீசியம் எடுத்துட்டா half into h, 8 minus 2 is 6 into a plus b. The a is 5 plus b is 20. இதை கால்குலேட் பண்ணினா இந்த ஏரியா கிடைக்கும். 3 into 20, 25, 75. இது கூட இதை கூட இது ஒரு ட்ரபீசியமாக எடுத்துக்கலாம். யூ கேன் டேக் திஸ் அஸ் அ ட்ரபீசியம். அகெயின் இது ஒரு ட்ரபீசியம் எடுத்துன்னா half into h பார்க்கலாம், 2 into a plus b. a எவ்வளோ இது வரைக்கும் 10 plus b 20, 30. ஸோ 2 கேன்சல் பண்ணிட்டா 30 இருக்கும். அடுத்து இது ஒரு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளில் 2 into 10, 20. ஸோ 3 ஆட் பண்ணினா 30 plus 20, 50. 50 plus 75 is 125 மீட்டர். ஸோ இந்த கர்வையை எடுத்துன்னு நீங்கள் between 4 seconds and 8 seconds, between 6 seconds and 14 seconds அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். என்ன ஷேப்பில் இருக்கும்? ட்ரையாங்கிள்னா half BH, ரெக்டாங்கிள்னா L into B, ட்ரபீசியம்னா half H into A plus B. உங்கள் மேத்தமேட்டிக் பேசிக் தான். ஸோ விடி கிராஃப்லேருந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கண்டுபிடிக்கலாம், அக்சலரேஷனும் கண்டுபிடிக்கலாம். ஸோ we will stop with this. நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய கிராஃபில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தேங்க்யூ.